தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா என்ற தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இது தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள பெனிலூலாவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். இத்தேசத்தின் தலைநகரம் சரஜவோ. இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். சுமார் 35 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசமானது 46% கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றினவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இத்தேசமானது 79 முனிசிபாலிட்டிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் இத்தேசத்தின் மீது பதிக்கப்படும்படியாகவும் இத்தேசத்தில் அநேக பேர் எழும்பி தங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும்படியாகவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சுமார் 35 லட்சத்துக்குள் உள்ளாக இருக்கிற இத்தேசத்துக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவரீர் உம்முடைய விளக்கை ஆண்டவரே தேசத்தின் மீது நீர் பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இருள் இத்தேசத்தில் இருக்கிற அறியாமைங்கிற இருள் விலகி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் இத்தேசத்தின் மீது உம்முடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இத்தேசத்துக்காக ஜெபிக்கிற அநேக ஜெப வீரர்கள் எழும்பத்தக்கதான கிருபையை தாங்க. பரிசுத்தமான வாழ்க்கை இங்குள்ள ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற மக்களும் வாழுகிற கிருபையை தாங்க. ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாருக்குள்ளேயும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆலயங்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா வறுமை நிலைகளும் ஒவ்வொரு ஜனங்களை விட்டு அகன்று போகட்டும். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் செய்கிற தொழில்கள் ஆண்டவரே, இவர்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் இத்தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுங்க. இத்தேசமானது தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கவும் ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே நீங்க இந்த தேசத்தை இந்த நாளில் நினைவு கூறப்படுகிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.